சார் வணக்கம் சார். இது புது புக்கு 2024 வருஷம் புது புக்கு. இதில் ஒரு காயின்ஸை பற்றி டீட்டெயில் சொல்கிறேன். உங்கள்கிட்ட இருந்தானா கலெக்ஷன் பண்ணி எடுத்து வைங்க சார். இன்னைக்கு 10 பைசா, நல்லா கேட்டுக்குங்க. 10 பைசா இது பித்தாளையும் வரும், காப்பர் நிக்கல்லையும் வரும், ஈயத்துலையும் வரும். ஆனால் இன்னைக்கு 10 பைசாவில் காப்பர் நிக்கல் காயின்ஸை பற்றி மட்டும் சொல்கிறேன். இது காப்பர் நிக்கல் காயின்ஸ் சார். இந்த 10 காசு பார்த்துக்குங்க. 1957 வருஷத்துலேருந்து ஸ்டார்டிங்கு. இதுலேருந்து 1967 மட்டும் வந்திருக்குது. அதில் என்னென்ன வருஷம், என்னென்ன மின்ட்டு, என்னென்ன ரேட் இருக்குது அப்படின்னு எல்லாம் டீட்டெயில் பார்த்துடலாம். சார் இது ஃபஸ்ட்டு வருஷம், அதாவது 1957 வருஷம் ரெண்டே இடத்துல தான் பிரிண்ட் அடிச்சிருப்பாங்க. பாம்பே கல்கத்தா. அதில் பாம்பே மின்ட்டு ஸ்கேரு, கல்கத்தா மின்ட்டு காமன். ஆனால் ரேட்டு ஒன்று தான் கொடுத்துருக்குறாங்க, 10லேருந்து 50. அதுக்கு அடுத்தது 58 வருஷம். இந்த 10 பைசாவோட டீட்டெயில் சொல்லிட்டு இருக்கிறேன். 58 இதுலேயும் 2 இடத்துல பிரிண்ட் அடிச்சிருப்பாங்க, பாம்பே கல்கத்தா. இதில் 2 ஸ்கேரில் கொடுத்துருக்காங்க. பாம்பே மின்ட் 10லேருந்து 20, 20லேருந்து 100. கல்கத்தா மின்ட் 20, 30, 100. அது ஸ்கேர் தான். இருந்தால் உங்கள் கலெக்ஷன்ல இருந்தால் எடுத்து வைங்க. அடுத்தது 59. அதுலேயும் 2 வருஷம் தான் பிரிண்ட் அடிச்சிருப்பாங்க. பாம்பே கல்கத்தா மின்ட்டில் தான் பிரிண்ட் அடிச்சிருப்பாங்க. இது 2 இடத்துல தான் அந்த காயின்ஸ் பிரிண்ட் அடிச்சிருப்பாங்க. அதில் பாம்பே மின்ட் 10லேருந்து 100 ஸ்கேரு. கல்கத்தா மின்ட்டு காமன் கொடுத்துருக்குறாங்க. அதே வருஷம் அதே தான் ரேட்டு, 10லேருந்து 100. அதுக்கு அடுத்தது 60 ஒரே ஒரு மின்ட்டு தாங்க சார். ஸ்கேரு பாம்பே மின்ட்டில் அடிச்சிருக்கிறாங்க. 60 பாருங்க, பாம்பே மின்ட்டில் அடிச்சிருப்பாங்க. ஸ்கேரு 25லேருந்து 300 ரூபா மட்டும் போட்டிருக்கிறாங்க. இந்த வருஷ புக்கில் இது ஸ்கேரு 1960 வருஷம். அது இருந்தாலும் எடுத்து வைங்க. அடுத்த வருஷம் இதில் ரேர் டைப்பில் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. என்னென்னா ஒரே பிரிண்டில் தான், ஒரே இடத்துல தான் பிரிண்ட் அடிச்சிருப்பாங்க. அதனால தான் இந்த காயின் மேக்ஸிமம் இருந்தால் எடுத்து வைங்க. 61 இதில் 3 இடத்துல பிரிண்ட் அடிச்சிருப்பாங்க. 61வது வருஷம் நல்லா கேட்டுக்குங்க. இதில் ரேர் காயின்ஸ் இருக்குது. பாம்பே கல்கத்தா ஹைதராபாத் மின்ட்டு நல்லா கேட்டுக்குங்க. 61ல் 3 இடத்துல பிரிண்ட் அடிச்சிருப்போம். பாம்பே கல்கத்தா ஹைதராபாத் மின்ட்டு. பாம்பே மின்ட்டு 10லேருந்து 50, கல்கத்தா மின்ட்டு 10லேருந்து 50. ஆனால் ஹைதராபாத் மின்ட்டு ரேர் காயின்ஸ் 75லேருந்து 150, 150லேருந்து 700 ரூபா மட்டும் போகும். அது 700 ரூபா எந்த அளவுக்கு கண்டிஷன்னா அப்படியே காயின்ஸு புதுசாக இருந்தானா அந்த ரேட்டுக்கு போகும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. அடுத்தது 62. 62லேயும் 3 இடத்துல பிரிண்ட் அடிச்சிருப்பாங்க. பாம்பே கல்கத்தா ஹைதராபாத் மின்ட்டு. பாம்பே மின்ட்டு 10லேருந்து 50, கல்கத்தா மின்ட்டு 10லேருந்து 50. ஆனால் 62 நல்லா பார்த்துக்குங்க. ஹைதராபாத் மின்ட் மட்டும்
இன்னைக்கு ப்ரைஸு 75லேருந்து 700 மட்டும் போகுது. ரேர் காயின்ஸ் அது இருந்தானா உங்கள் கலெக்ஷன் எடுத்து வைங்க. இந்த வருஷம் புக்கில் இப்பயே வந்து 8ஆவது மாதம் வந்துருச்சு. இன்னும் ஒரு 6 மாதத்துக்கு இந்த ரேட்டு புக்கு தான் வரும். அடுத்த வருஷம் மாறும்போது கண்டிப்பாக இது வந்து 1000 ரூபா ரேஞ்சுக்கு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால இருந்தால் 62வது வருஷமும் 61வது வருஷமும் ஹைதராபாத் மின்ட்டு இருந்தானா எடுத்து வைங்க. வருஷத்துக்கு கீழே ஸ்டார் சின்ன இருக்கணும், அதுதான் விலை. 63லையும் ஒன்று ரேர் காயின்ஸ் இருக்குது. பாம்பே, கல்கத்தா, ஹைதராபாத் மின்ட்டு. அதுலேயும் ஸ்டார் மின்ட்டு தான். ஹைதராபாத்ன்றது ஸ்டார் மின்ட்டு. அதையும் 25லேருந்து 300 முட்டை போகுது. ரேர் காயின்ஸ்னு போட்டிருக்கிறாங்க. இதுவும் அடுத்த வருஷம் ரேட் ஏறதுக்கு சான்சஸ் இருக்குது. கண்டிப்பாக இருந்தால் எடுத்து வைங்க. மித்த காயின்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு யாருக்கான கொடுத்துருங்க, தப்பில்லை. ஆனால் ரேர்ன்னு சொல்கிறது என்றைக்கும் மார்க்கெட்டில் டிமாண்ட் தான். என்றைக்கும் ரேட்டு ஏறும், இறங்காது. இது வந்து ஸ்கேர் காயின்ஸ் பொறுத்தவரைக்கு இந்த வருஷத்துக்கும் அடுத்த வருஷத்துக்கும் ரேட் கொஞ்சம் ஏறும், ஆனால் இறங்கும். ஸ்கேர் தான். ரேர் காயின்ஸ் என்னைக்கு மார்க்கெட்டில் ரேட்டு ஏறிட்டு இருக்கும். ஏன்னா ரேர் காயின்ஸ் எதுக்கு போடுறாங்கன்னா, ரேர்ன்றது அந்த அளவுக்கு டிமாண்ட், அந்த காயின்ஸ் வந்து கிடைக்க மாட்டேங்குது. அதனால வந்து அது வந்து ரேர்ன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அதனால தான் உங்கள்கிட்ட அந்த மாதிரி காயின்ஸ் இருந்தானா எடுத்து வைங்க. இன்னைக்கு ப்ரைஸ் இந்த வருஷம் வருஷமும் ரேர் காயின்ஸ் என்னைக்கும் மார்க்கெட்ல டிமாண்ட் தான் ஏறிட்டு இருக்கும். அடுத்தது வந்து 1900 அதே காயின்ஸ் தான். 1964வது வருஷம் பாம்பே, கல்கத்தா, ஹைதராபாத் மின்ட்டு 3 இடத்துலையும் பிரிண்ட் அடிச்சிருப்பாங்க. பாம்பே மின்ட்டு 25லேருந்து 100, கல்கத்தா மின்ட்டு 25லேருந்து 100, ஹைதராபாத் மின்ட்டு 50லேருந்து 400. அது ரேரு. ஹைதராபாத் மின்ட்டு 64வது வருஷம் ஸ்டார் சின்ன இருந்தானா எடுத்து வைங்க, அது ரேர் தான். அதுக்கடுத்து 65. இதுலேயும் ஒரு காயின் ரேர் இருக்குது. அதே ஹைதராபாத் மின்ட்டு தான். பாம்பே, கல்கத்தா, ஹைதராபாத் மின்ட்டு. பாம்பே மின்ட்டு, கல்கத்தா மின்ட்டு 100, ஹைதராபாத் மின்ட்டு வந்து 75லேருந்து 400. அது ரேர் காயின்ஸ். அடுத்தது 66வது வருஷம் பாம்பே, கல்கத்தா, 66வது வருஷம் பாம்பே, கல்கத்தா, ஹைதராபாத் மின்ட்டு. ஹைதராபாத் மின்ட்டு ஸ்கேரு 25லேருந்து 150, மீதி 2 காயினும் 10 ரூபாலேருந்து 70. அது வந்து காமன். 66வது வருஷம் 67 கடைசி. அதாவது இந்த காயின்ஸோட டீட்டெயில் கடைசி. 67வது வருஷம் பாம்பே, கல்கத்தா, ஹைதராபாத் மின்ட்டில் பிரிண்ட் அடிச்சிருப்பாங்க. இதில் வந்து 25லேருந்து பாம்பே மின்ட் வந்து 25லேருந்து 100, கல்கத்தா மின்ட் வந்து 25லேருந்து 100, ஹைதராபாத் மின்ட் வந்து 75லேருந்து 1000 ரூபா போட்டிருக்காங்க. முக்கியமாக 1967வது வருஷத்தில் இருக்கிறதுல இந்த வருஷத்தில் டாப்பான ரேட்டு ஹைதராபாத் மின்ட் தான். இந்த 10 பைசாவில் பொறுத்தளவுக்கு ஹைதராபாத், அதாவது வருஷத்துக்கு கீழே ஸ்டார் சின்ன இருந்தானா கண்டிப்பாக எடுத்து வைங்க. இன்னைக்கு ப்ரைஸ் எல்லாம் ரேட் ஏறிட்டு தான் இருக்குது. மீதி எல்லாம் காயின்ஸு ஸ்கேரு தான். இதுக்கப்புறம் இந்த காப்பர் நிக்கல் காயின்ஸுக்கு அப்புறம் இந்த 10 பைசா, அதாவது பித்தாளில் 10 பைசால வந்திருக்குது. அது வந்து நாளைக்கு உங்களுக்கு இந்த டீட்டெயில் நான் சொல்லிடுறேன். அதாவது இன்னைக்கு காப்பர் நிக்கல் காயின்ஸோட டீட்டெயில் சொல்லிட்டேன். நாளைக்கு இந்த காயின்ஸோட டீட்டெயில் உங்களுக்கு நான் இன்ஃபர்மேஷனாக கொடுத்துட்றேன். ஆனால் இந்த காயின்ஸ் இப்போ நான் சொன்னதெல்லாம் இருந்தானா உங்கள் கலெக்ஷனில் எடுத்து வைங்க. இந்த காயின்ஸு ஹைதராபாத் மின்ட்டு என்றைக்கும் ரேட்டு ஏறிட்டு தான் இருக்குது, மிஸ் பண்ணாதீங்க. அடுத்தது எந்த காயின்ஸை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்டில் சார் இந்த காயின்ஸை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக முடிஞ்சளவுக்கு நான் அந்த காயின்ஸை பற்றி சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன்.
தேங்க்யூ சார்.